அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த தான் பார்க்க போகிறோம். கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இனி இவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வில் 20% இடஒதுக்கீடு நீதிமன்றம் அடிச்சிருக்காங்க. என்ன யாருக்கு இதில் வந்து யூஸ் அப்படின்ற A to Z தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. லைக்ஸே வரவே மாட்டேங்குது. உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் போடுறேன். எனக்காக ஒரு செகண்ட் நீங்கள் ஒரு லைக்கை போட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். வாங்க அப்டேட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். 12ஆம் வகுப்பு தேர்வு தனித்தேர்வாக எழுதியவருக்கும் தமிழ் வழி படித்தவர்களுக்கும் இடஒதுக்கீட்டிலே பெற உரிமை உள்ளது என உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்திய குரூப் 1 தேர்வில் தொலைநிலை கல்வி தமிழ் வழி பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு சலுகை வழங்கியது. இதனை தொலைநிலை கல்வி படித்தவர்களுக்கு வழங்கியது சட்டவிரோதம் ஆகும். இந்த நிலையை தமிழ் வழி படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டில் தனது பெயரையும் சேர்க்க வேண்டும் என்று சத்யா என்பவர் சென்னை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் மனு வந்து தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனுவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தனித்தேர்வாராக எழுதியதால் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டுள்ளது என கூறியிருந்தார். மனுவை நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழ் வழியில் படிக்கும்போது குடும்ப சூழ்நிலையாக 12ஆம் தேர்வு தனித்தேர்வாக தமிழ் வழியில் எழுதியுள்ளார். தமிழ் வழியில் படிக்க சான்றிதழ் பெற்றிருக்கிறார் என்பதால் இடஒதுக்கீடு பெற அவர்களுக்கு தகுதி உள்ளது என தெரிவிக்கிறது. நீதிபதி திருப்பூர் ஊரக வளர்ச்சி உதவியாளர் தேர்வான மனுதாரருக்கு நியமன உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. நீ எப்படி படித்தாலும் தமிழ் வழியில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் உங்கள் பக்கத்தில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஜாபோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.